வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரியாதையாக அதிமுகவை விட்டு வெளியேற வேண்டும் என்று 34 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அந்தர்வல்டி. அதிர்ச்சியில் எடப்பாடியும் ஆதரவாளர்கள். அதிமுகவின் நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. அதிமுக தொடர் தோல்விற்கு எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை பல முறை நிர்வாகிகள், தென் மாவட்ட நிர்வாகிகள், மதுரை மாவட்ட நிர்வாகிகளும் செயலாளர்களும் ஆலோசனை கூட்டத்தில் இருந்து வெளியேறி எடப்பாடியை புறக்கணிக்கவும் செய்துள்ளார்கள். இனியும் அதிமுகவிற்கு எடப்பாடி தேவையா? தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் 20 வயதிற்கு கீழ் உள்ளவர்களே தற்பொழுது அரசியல் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதிமுக அடுத்த கட்ட இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளதா என்று கேட்டால் அது கிடையாது. எடப்பாடியை தவிர சொல்லும் அளவிற்கு இளம் தலைமுறையினர்களுக்கு அதிமுக வாய்ப்புகளை வழங்கியுள்ளதா? பணத்தை வைத்து இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அதிமுகவில் எதிர்காலம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் வேண்டாம் என்று நிர்வாகிகள் வெளியேறி புதிய இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் தற்பொழுது செல்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கிய போது பணத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கவில்லை. பணம் தான் தேவை என்றால் திமுகவில் கலைஞருக்கு அடுத்தபடியாக இருந்திருப்பார் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான வெற்றியை ஏற்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டின் மக்களுக்கு பாதுகாப்பை நிலைநாட்ட வேண்டும், ஊழல் இல்லாத அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து விலகி அதிமுக என்பதை தொடங்கி இளம் தலைமுறையினர்களுக்கு, அப்பொழுது இருந்த மூத்த அரசியல்வாதிகளை விட இளம் தலைமுறையினர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியவர்தான் எம்ஜிஆர் அவர்கள். தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களை கூறியிருப்பார், நான் அன்று 21 வயதிலேயே எம்எல்ஏவாக மாறிவிட்டேன் என்று. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் அதிமுகவின் இளம் வேட்பாளர் யார் தெரியாது. ஏனென்றால் இளம் நிர்வாகிகள் அதிமுகவில் இருப்பதற்கே பணத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது அதிமுகவில். இது தொடர்ச்சியாக சென்றால் அதிமுக தனி பெரும்பான்மையை இழந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். மரியாதையாக அதிமுகவை விட்டு வெளியேறுங்கள் என்று சுமார் 34 எம்எல்ஏக்கள் அந்தர்வல்டி எடுத்திருப்பது அதிமுகவின் நிர்வாகிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அளவிலான மோதலை உருவாக்கியுள்ளது. எதிர்வரக்கூடிய அரசியல் காலம் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக திரும்பியுமேயானால் நிச்சயம் அது மிகப்பெரிய அளவில் எடப்பாடிக்கு சிக்கலையும், அதிமுகவின் வெற்றிக்காக நிர்வாகிகள் தற்பொழுது எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள். இதனால் அதிமுகவின் அரசியலில் தற்பொழுது பரபரப்பான ஒரு அரசியல் களமாக மாறியுள்ளது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்று எம்எல்ஏக்கள் 34 பேர் கூறுவது சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.